வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பராமரிப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு அதிக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம தானியங்கள், அதுக்கு தேவையான உணவு தானியங்கள் பெருசாக வேணாம். அரிசி உங்களுக்கு கம்மி விலைக்கு கிடைக்கிற அரிசி, குருணை அது மாதிரி கொடுத்தாலே போதும். நம்ம கொஞ்சமாக ஒரு 10 நாட்டுக்கோழிக்குள்ளே வச்சு வளர்த்துறோம், ஒரு 15 மட்டும் வீட்டுக்காக வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா அரிசி குருணை, கம்பு குருணை அது மாதிரி வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற தானியங்களை வாங்கி கொடுத்தா போதுங்க. இதுக்கு வந்து மாடியில் எப்படி வச்சு வளர்த்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாம்பு வந்துடும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இது நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த கோழி எச்சத்தோட ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்பப்போ குளோரின் அது மாதிரி அடிச்சுட்டு சுத்தம் பண்ணிக்கணும். அதை வந்து நல்லா காய விட்டு, அது அடையிற இடத்துல நல்லா காய விட்டு அதை வந்து நம்ம கூட்டி அள்ளிடணும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அதிகமாக எந்த பூச்சி வரும் அப்படிங்கிற பயம் இல்லை. அதனுடைய எச்சத்தையும் நம்ம குப்பைன்னு தூக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒரு கூண்டு நான் இது கீழே வச்சுருக்கிறதுனால ஓப்பனாக விட்டுருக்குறேன். இது மாதிரி நீங்கள் ஒரு கூண்டு அடித்து, நீங்கள் நிறைய கூண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க கடைகளில், அடித்து நீங்கள் வந்து மாடியில் வச்சு வளர்த்தலாம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான நான்வெஜ்ஜு, முட்டை இதெல்லாம் நமக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். இன்னும் கோழி பராமரிப்பு பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.